السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 5 திக்ருகளையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் நினைத்த காரியங்களை மிகவும் எளிதாக அல்லாஹ் நடத்தி வைக்கின்றான். அதே போன்று கடனாளி இந்த துஆவை ஓதினால் அவருடைய கடனை அல்லாஹ் அடைக்கின்றான். ஒரு ஏழை இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் அவரை செல்வந்தனாக மாற்றுகின்றான். கவலையோடு இதனை ஓதினால் அல்லாஹ் அந்த கவலைகளை நீக்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்களிலே சிறந்த நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஜும்ஆவுடைய நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், சில இமாம்களினுடைய கருத்து அது ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகவும், இன்னும் சில இமாம்கள் கூறுகிறார்கள் ஜும்ஆவுடைய நேரம் என்பதாக. ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால், அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம், இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று அதிகமான இமாம்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஃபஜ்ருடைய நேரம், அசருடைய நேரம், அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 5 வார்த்தைகள், யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆஹிரல் ஆஹிரீன், யா தல் குவத்தில் மதீன், யா ராஹிமல் மசாக்கீன், யா அர்ஹமர் ராஹிமீன், யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆஹிரல் ஆஹிரீன், யா தல் குவத்தில் மதீன், யா ராஹிமல் மசாக்கீன், யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற இந்த 5 வசனங்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருவான்.